கட்சிகள்லாம் இருக்கா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, அவங்களோடலாம் நீங்க அவங்க வந்து பேச அதான் அவங்க தேசிய உரிமைக்கு நிற்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கட்சி வெல்லுதோ, வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ திமுக மாதிரி கட்சிக்கு இருந்தால் அதுவே காசு கொடுத்து வெல்ல விட்டுருவோம்னு நினைக்கிறாங்க. விசிக, பாமக இருக்காங்க. அவங்க யார் கூடயாவது பேசுனீங்களா? ஏதாவது ஒரு இல்லை உரையாடல்? இல்லை, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து திராவிட சித்தாந்தத்தோட அது அப்படி கரைஞ்சிட்டாங்க. அவங்க சரியாக வராது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஒரு சாதி கட்சி, ஒரு மத கட்சியை சேர்த்துக்கிட்டு நிற்கிறது சரியாக வராது. நாங்கள் ஒரு பொது ஒரு இயக்கம். நாங்கள் மெதுவாக வருவோம், ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக வருவோம்னு சொல்கிறது காரணம் அதுதான். இப்போ நான் ஒரு கட்சி உங்கள் சாதியை சேர்த்துக்கிறேன், அந்த சாதி போடாது. இங்கே சாதிக்கு எல்லா சாதிக்கும் தலைவர் இருக்கிறாங்க, எல்லா மதத்துக்கும் தலைவர் இருக்காங்க. இது எல்லாருக்குமா சேர்த்து ஒரு அரசியல் இருக்கா? இல்லை. அப்போ ஒரு அரசியல் வேணும்ல. அதுக்கு தான் நாங்கள் இதோட சேரலை. இவரை சேர்த்தா வராது, அவரை சேர்த்தா வராது. இதுக்குள்ளே போய் சேர்ந்தா நானும் ஒரு கட்சி ஆயிடுவேன், ஒன் ஆஃப் தி பார்ட்டி ஆயிடுவேன். அப்போ இதுக்குள்ளே போய் கூட்டணி வச்சுவேன் வளர்ந்துருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் சேர்ந்து வளர்றேன். இருந்த வாக்கை இழந்திருப்பானே ஒழிய. இல்ல, அது புரியுது. ஏன் நீங்க தலைமையா இருக்க நம்ம தலைமையில யார் வருவா? நம்ம தலைமையில யார் வருவா? புதிய ஆற்றல் நான் சேர்த்துக்கிற மாதிரி ஒரு ஆற்றல் யார் இருக்கா? எங்கூட சேர்ந்து நிற்கலாம். நானும் தம்பி விஜய் நின்றுக்கலாம். அவர் வரும்போதே கோட்பாட்டு அளவில் மாறுபட்டுறாங்க. அவராவது இதை விடுவார்னு பார்த்தா அவரை மறுபடியும் அதே இலவசம், அதே நான் வந்து 2000 கொடுப்பேன், 2500 கொடுப்பேன், 6 கொடுப்பேன், தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், அப்புறம் வெல்கம் கிட்.